நம்ம இன்றைக்கி புது சிலிண்டர் பதிய போகிறோம். சிலிண்டர் பதிகிறதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஐடி ப்ரூஃப் வந்து இங்கே இல்லாதனால வீட்டு ரசீதும், அப்புறம் வந்து வேறு என்ன கேட்டிருந்தாங்க, ஃபோட்டோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி, பேங்க் பாஸ்புக் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பேங்க் பாஸ்புக் இந்த மாதிரி இருக்குது. நம்ம அவசரத்துக்கு என்ன பண்ணுறோம், பேங்க் பாஸ்புக்கோட அந்த உள்ள ஃபோட்டோவை வந்து டக்குன்னு வெட்டி ஒரு நாள் எடுத்தாச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இப்படி வெட்டி எடுத்துகிட்டு இப்போ புது பேங்க் பாஸ்புக் வந்து அப்ளை பண்ண போகணும். ஸோ அதனால் பேங்க் பாஸ்புக் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே புதுசு வாங்கிட்டு போய் இப்போ சிலிண்டர் பதிய போகிறோம். ஓகே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். போனோடனே ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் போட்டுட்டு பேங்க்கு போனோம். பேங்க்கு போகக்குள்ள என் பையன் லேஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு வம்பு பண்ண ஆரம்பிச்சு. அங்கே போய் கேட்டால் இப்போ கொடுக்க முடியாது, 15ஆம் தேதிக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இப்போ எனக்கு சிலிண்டர் அர்ஜென்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சா, ஃபோட்டோ தானே இல்லை, ஃபோட்டோவை மட்டும் அட்டாச் பண்ணி அப்படியே ஒரு ஜெராக்ஸை போட்டுடலான்னு சொல்லி ஃபோட்டோ அட்டாச் பண்ணி ஜெராக்ஸ் போட்டுட்டோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா?